வெல்கம் பேக் டு ஏஞ்சல் கிரியேஷன். நீங்கள் வந்து ஃபோட்டோ கொலாஜ் வந்து இன்ஷர்ட் அப்ளிகேஷன் யூஸ் பண்ணி எப்படி ஈஸியாக ட்ரெண்டிங்காக வந்து மேக் பண்ணலான்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து இன்ஷர்ட் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணி ஃபோட்டோ கொடுத்துக்கோங்க. தென் ஃபோட்டோ தான் நம்ம எடிட் பண்ண போகிறோம். பிஐபி ஆப்ஷன் சூஸ் பண்ணி உங்களுக்கு என்னென்ன ஃபோட்டோஸ்லாம் வேணுமோ அந்தந்த ஃபோட்டோஸ் வந்து இன்செர்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இன்செர்ட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு கேன்வாஸ் ஆப்ஷன் யூஸ் பண்ணி 1:2 ரேஷியோ நான் கொடுத்துட்டேன். தென் டிக் கொடுத்துக்கோங்க. தென் ஃபோட்டோ வந்து ஆட் ஆகிருக்கு உங்களுக்கு பேக் சைடு. ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் எந்த ஃபோட்டோ வேணால் டச் பண்ணிக்கலாம். டச் பண்ணி நான் வந்து இந்த ஃபோட்டோ டச் பண்ணி க்ராப் பண்ணிக்கிறேன். தென் அந்த ஃபோட்டோ வந்து எங்கே வந்து வச்சா செட் பண்ணால் வந்து உங்களுக்கு நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு பிடிக்குமோ அந்த பிளேஸ்லேருந்து வச்சுக்கோங்க. உங்களோட ஃபோட்டோவும் எடிட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி வந்து நான் செட் பண்ணி வச்சுக்கிறேன். இதுக்கு ஃப்ளிப் கொடுத்துக்கிறேன். தென் க்ராப் கொடுத்துக்கலாம், ஃப்ளிப் கொடுத்துக்கலாம். நீங்கள் என்ன வேணாலும் பண்ணிக்கலாம். அந்த ஃபோட்டோ ஃபில்டர் கூட மாற்றிக்கலாம், பிளாக் அண்ட் ஒயிட்டாக மாற்றிக்கலாம் அந்த ஃபோட்டோவை. தென் எந்த பிளேஸில் செட் பண்ணால் நல்லாயிருக்கும் நான் வந்து செட் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ அதே மாதிரி ஒரு ஃபோட்டோவாக நீங்கள் வந்து டச் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணணும். ஸோ நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணும்போது வந்து அந்த ஃபோட்டோ வந்து அழகாக தெரியும் உங்களுக்கு. ஸோ சென்டரில் என்ன ஃபோட்டோ வைக்கணும், சைடில் எல்லாம் என்ன ஃபோட்டோ வந்து வைக்கணும் நீங்கள் தான் சூஸ் பண்ணணும். உங்களோட சாய்ஸ் தான். உங்களோட ஃபோட்டோ வந்து என்ன மாதிரி இருக்கும்னு நீங்கள் தான் பார்த்துக்கணும். பேக்ரவுண்ட் வந்து ஒயிட் கலர் பேக்ரவுண்ட் வந்து தெரியாத மாதிரிக்கு ஜூம் இன் பண்ணி ஜூம் அவுட் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபோட்டோ டச் பண்ணி ஜூம் இன் பண்ணிங்கன்னா ஜூம் ஆகும், ஜூம் அவுட் பண்ணிங்கன்னா வந்து ஜூம் அவுட் ஆகும். ஸோ நீங்கள் வந்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வச்சுக்கலாம். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வந்து நீங்கள் ஃபோட்டோ வந்து அலைன் பண்ணி வச்சுக்கலாம். எனக்கு பிடிச்ச மாதிரி தான் நான் வந்து ஃபோட்டோ வந்து அலைன் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ இந்த ஃபோட்டோ தான் சென்டரில் வைக்கணும்னு நினச்சேன். ஸோ சென்டரில் வந்து ஜூம் இன் பண்ணி வச்சாச்சு. 2 ஃபோட்டோ வந்து ஒரே சைஸாக இருக்க மாதிரி வச்சுக்கோங்க. ஸோ இந்த வீடியோ வந்து லாஸ்ட் ஃபைனல் டச்சுக்கு வந்து வந்துருச்சு. 2 ஃபோட்டோ வந்து ஒரே சைஸில் கரெக்டாக செட் பண்ணி வச்சுக்கோங்க. தென் செட் பண்ணி வச்சு எந்த ஃபோட்டோ நீங்கள் டச் பண்ணீங்களோ அந்த ஃபோட்டோ வந்து மேலே வந்துடும். டச் பண்ணாத ஃபோட்டோ வந்து கீழே போயிடும். ஸோ மேலே இருக்க ஃபோட்டோ வந்து டச் பண்ணி வச்சுக்கோங்க. ஒயிட் பேக்ரவுண்ட் தெரியாத மாதிரி வச்சுக்கோங்க. அவ்வளோதான் guys. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சின்னா மறக்காம லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். டாடா பை பை guys.